சோஷியல் மீடியாஸ் ஓபன் பண்ணாலே எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் கண்டென்ட் கிரியேஷன் பண்றத பத்தி தான். ஆனா கண்டென்ட் கிரியேஷன்னா என்னன்னு இது வரைக்கும் யாராவது உங்ககிட்ட சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காங்களா? சோ கண்டென்ட் கிரியேஷன் பத்தின ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோல நான் சிம்பிளா சொல்ல போறேன். நீங்க இதுக்கப்புறம் தான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு கேமரா இருந்தா மட்டும் தான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ண முடியும், மைக் இருந்தா தான் பண்ண முடியும், இல்ல இந்த மாதிரி அதிகமா ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா தான் பண்ண முடியும், அது மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு வீடியோ மூலியமா ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறீங்களா, அதுதான் கண்டென்ட் கிரியேஷன். கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிய வைக்கிறீங்களா, அதுதான் கண்டென்ட் கிரியேஷன். சிம்பிளா சொல்லணும்னா மக்களோட டைமுக்கு வேல்யூ கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கண்டென்ட் கிரியேஷன் சொல்லி ஆகணும். அதனால என்கிட்ட கேமரா இல்ல, என்கிட்ட மைக் இல்ல, எனக்கு சரியா பேச வராது, எனக்கு எடிட் பண்ண தெரியாது, இப்படி சொல்ற எதுவுமே கரெக்டான ரீசனே கிடையாது. ஸோ நீங்க கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கா, ஒரு நல்ல ஐடியா இருக்கா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ மொத்தத்துல கண்டென்ட் கிரியேஷனா என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த ஒரு வீடியோ மூலமா மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க அப்படின்றதுதான் கண்டென்ட் கிரியேஷன். அது சிரிக்க வச்சாலும் பரவாயில்ல, ஒரு கேள்விக்கான பதில சொல்லி தந்தாலும் பரவாயில்ல, ஆனா மக்களோட டைமுக்கு வேல்யூ கொடுக்க வைக்கிறது தான் கண்டென்ட் கிரியேஷன் சொல்லணும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இன்ஸ்டா யூடியூப திறந்தாலே எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றத பத்தி தான். நெக்ஸ்ட் வீடியோல கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.